வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையாக இருக்காது. நீங்கள் மிகவும் மென்மையான மனம் கொண்ட ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். யார் உங்கள் மீது கோவப்பட்டாலும் நீங்கள் மென்மையாக அதனை பேசி தீர்த்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்பொழுதும் இருப்பீர்கள். மற்றவர்கள் கஷ்டத்தை உடனே உணரக்கூடிய ஒரு மனசானது உங்களிடம் இருக்கும். யாருக்கும் எவ்வளவு பெரிய கவலைகளானது இருந்தாலும், எவ்வளவு பெரிய சோகங்கள், அவங்களுடைய மனதிற்குள் மறைத்து வைக்கப்பட்ட விஷயங்கள், அவங்க ஏன் மற்ற நாட்கள் மாதிரி இந்த ஒரு நாளில் வந்து இல்லை என அனைத்தும் உங்களால் மட்டுமே உணர்ந்து அதை கண்டுபிடிக்க முடியும். அந்த ஒரு குணநலனானது உங்களுக்குள் எப்பொழுதுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரர்களாக நீங்கள் எப்பொழுதுமே விளங்குவீங்க. அதனால தான் சில நேரங்களில் உங்களுடைய நல்ல மனதை சிலர் தவறாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில விளையாடி கொண்டு போவார்கள். இது மீனம் ராசி பெண்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்கள் அவங்க மீது அன்பு காட்டுவீங்க. ஆனால் அவர்கள் திருப்பி அன்பு காட்டுவது போல் காட்டி உங்களை ஏமாற்றி விட்டு செல்வதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக நடந்திருக்கும். இது ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனால் இது பெண்களுக்கு அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆமாமா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். இப்படிப்பட்ட மீனம் ராசி வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பெரிய ஏமாற்றங்கள், 4 வகையான ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. முதல் ஒண்ணு, நம்பியவர்களால் ஏற்பட்ட காயங்கள். நீங்கள் ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்பி விடுவீங்க. ஆனால் நீங்கள் அனைவரிடமும் பாசமாக நடந்து கொள்வீங்க. ஆனால் அந்த ஒரு பாசம் நீங்கள் அனைவரும் மீதும் நப்பீங்க. அது உங்க கூட பிறந்த அண்ணன் தங்கி, அண்ணன் தம்பி, இல்லைனா உங்களுடைய அக்கா தங்கச்சி போல நினைத்து கொண்டு அவர்களிடம் நீங்க பழகுவீங்க. ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு உங்கள் மீது தப்பான ஒரு கண்ணோட்டத்தை வைப்பார்கள். இது உங்களுக்கு ஒரு தவறான புரிதல்களை அவர்களுக்குள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களுக்கு உதவி செய்வதில் ஒருபோதும் தயங்க மாட்டீங்க. உதவி நீங்க அவங்க கேட்காமலே நீங்களா போய் வாண்டடாகவே போய் செய்து கொடுப்பீங்க. ஏன் அப்படின்னா, உதவி செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்கும். இதனால் உதவி யார் கேட்டாலும் சரி உடனே போய் செய்து முடித்து விடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனம் கொண்ட ஒரு ராசிக்காரங்க அப்படின்னா இது இந்த மீனம் ராசிக்காரங்க தான். ஆனால் சில நேரங்களில் அந்த மனிதர்களே உங்களுடைய நம்பிக்கையை உடைத்து விடுவாங்க. யாருக்கெல்லாம் நீங்க பார்த்து பார்த்து பண்ணீங்களோ ஒரு சில காலகட்டங்களுக்கு பிறகு அவர்கள் உங்களை மதிக்காமல் கூட போகலாம். உங்கள் பின் இருக்காமல் கூட போகலாம். அந்த அளவுக்கு கெடுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். நீங்கள் உதவி செய்தவர்களே ஒரு நாள் உங்களை விட்டு சென்று விடுவார்கள். உங்களை பற்றி தவறாகவும் வெளியில் போய் பேசவும் செய்வார்கள். நீங்க எதெல்லாம் கூறக்கூடாது என்று அவர்களிடம் ரகசியமாக கூறி வைத்தீர்களோ அது அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் வெளியில் சொல்லப்படும். இதனால் உங்களுடைய மானம், மரியாதை என அனைத்தும் உங்களிடமிருந்து விலக்கப்படும். இது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இரண்டாவதாக, காதல் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சோதனை. மீனம் ராசி என்பர்கள் காதலில் மிகவும் உண்மையான ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. ஏனாவது ஒருவர் மீது உங்களுக்கு காதல் வரும். ஆனால் அந்த ஒரு காதல் வந்துவிட்டது அப்படின்னா இவங்க தான் என் உலகம், இவங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினைத்து கொண்டு அவங்க மீது நீங்க அதிகமான ஒரு அன்பை வைத்து வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நபர் அதனை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய அன்பை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு அவங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி கொண்டு உங்களை விட்டு விலகி விடுவாங்க. அப்படி விட்டு விலகியதும் உங்களால வாழவே முடியாது. அடுத்து நம்ம எதுக்கு இருக்கணும், சாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கூட நீங்கள் சென்று விடுவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய மனதில் சில பிரச்சனைகள் நிச்சயமாக நடந்திருக்கும். அதனை நினைத்து நீங்கள் இன்னமும் வருத்தம் அடைந்து கொண்டுதான் இருப்பீர்கள். ஆனால் இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படி உங்களுக்கே தெரியாம அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்கள் ஒருவரை நேசித்தால் முழு மனதுடன் நேசிப்பீங்க. ஆனால் சிலருக்கு காதல் வாழ்க்கையில ஏமாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். காதலில் முழுமைக்கும் ஏமாறக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் என்றால் அது இந்த மீனம் ராசி ஆண்களும் பெண்களும் தான். நீங்கள் நம்பிய உறவு உடைந்து போகும். முதலில் நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கீங்களோ அதே நம்பிக்கை இறுதி வரைக்கும் உங்களுடன் இருக்காது. உங்களுடைய மனதில் ஒரு பெரிய ஒரு காயமானது நிச்சயமாக தோன்றிவிடும். இனிமேல் காதல் என்றாலே இப்படித்தான் இருக்கும், திருமண வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கெட்ட ஒரு அநியாயமானது இந்த ஒரு காதல் மீது உங்களுக்கு வந்துவிடும். மூன்றாவதாக, பண விஷயத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள். நீங்கள் சம்பாதித்த பணம் பல நேரங்களில் திடீரென்று செலவாகி இருக்கும். நீங்கள் நம்பி பணம் கொடுத்தவர்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களை கண்டு கொள்ளாமல் செல்வார்கள். இல்லைன்னா நீங்க கொடுத்த பணத்தை அவங்க திருப்பி உங்களிடம் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் நடக்குன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். சில நேரங்களில் பொருளாதார சிக்கல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நான்காவதாக, உழைப்புக்கு கிடைக்காத ஒரு பலன். நீங்கள் மிகவும் ஒரு உழைப்பாளியாக எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய உழைப்புக்கு உடனே பலனானது கிடைக்காமல் தாமதமாக கிடைக்கும். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தோல்வியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, கஷ்டப்படுவது நீங்களாக இருக்கும், பேர் வாங்கி கொண்டு போவது இன்னொருவராக இருக்கும். இதனால் உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு மனவேதனைகளானது இருக்கும். இதனால் சில நேரங்களில் உங்களுடைய மனதானது சோர்வு அடைவதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். ஏன் இந்த சோதனைகள் ஏற்படுகிறது தெரியுமா? மீனம் ராசியின் அதிபதி குரு பகவான். குரு என்பவர் ஞானம் மற்றும் அனுபவத்தை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பார்.
நமக்கு அதிக அளவில் என்ன அடுத்து செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்கிறதையும் நமக்கு அனுபவத்தையும் தட்டு கொடுப்பது இந்த குரு பகவான் மட்டுமே. அதனால தான் இந்த மீனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில சில சோதனைகளை சந்தித்ததற்கு பிறகுதான் ஒரு அனுபவத்தை உங்களால பெற முடியும். அதற்கப்புறம் தான் அந்த ஒரு அனுபவம் தான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். எனவே இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு சோதனைகளையும் அனுபவத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஆனால் இனி வரப்போகின்ற மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை புதியதாக மாற்றும். உங்களுடைய வாழ்க்கையில இதற்கப்புறம் ஒரு புதிய ஒரு பொற்காலமானது உங்களுக்கு தொடர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்க சந்தித்தது அனைத்திற்கும் ஒரு முடிவானது வரப்போகிறது. நான் இதுவரை கூறியது சரியா, தவறா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஆனால் இதற்கப்புறம் இந்த ஒரு நாளுக்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படியே முழுவதுமாக மாறிவிடும். நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும். ஆனால் உங்களுடைய அதிபதி நடத்தி வைப்பது ஒன்றாக இருக்கும். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகிறது என்று தெரியாமல் அந்த அளவுக்கு நடக்கும். அது எப்படி நடக்கும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான். குரு பகவான் உங்களுக்கு அதிக அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இதுவரை நின்று போன சில காரியங்களை கூட உடனே நடத்தி கொடுப்பார். இதற்கும் குரு பகவான் அதிக அளவில் உதவிகளை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு காலத்தை தொடங்கி வைப்பதற்கும் அந்த ஒரு காலம் சாதாரண ஒரு காலமாக இருக்காமல் பொற்காலமாக மாற்றுவதும் அதுவும் இந்த குரு பகவானால் மட்டுமே இருக்கும். நீங்கள் காத்திருந்த சில நல்ல நல்ல செய்திகள், நல்ல நல்ல காரியங்கள் எதை தொடங்கினாலும் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறும். சிலருக்கு திடீரென்று நல்ல ஒரு வாய்ப்பானது கிடைக்கும். அந்த ஒரு வாய்ப்பானது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றிவிடும். குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில தரக்கூடிய சில பலன்களானது இருக்கிறது. இந்த மீனம் ராசியோட அதிபதியாகிய குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுப்பார். நீங்க செய்த உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் இனிமேல் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்க செய்த ஒரு வேலைகளுக்கு சரியான ஒரு பலனானது கிடைக்காமல் இருக்கும். ஆனால் இதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்தாலும் அதுல உங்களுக்கு நிறைய விதமான பலன்களானது கிடைக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு இனிமேல் முன்னேற ஆரம்பிக்கும். இரண்டாவதாக தொழில் மற்றும் வேலை, இந்த இரண்டிலும் நல்ல ஒரு முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வளர்ச்சியை உங்களால வாழ முடியும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பின் மூலம் இன்னும் அழகாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு விதத்தை உங்களால கொண்டு செல்ல முடியும். மூன்றாவதாக பணநிலையில் ஒரு மேம்பாடானது ஏற்படும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். குறைந்து பணம் சம்பந்த பிரச்சனைகள் குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களானது ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையே முழுமையாக மாறும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சில மாற்றங்களானது ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மெதுவாக குறையும். ஒருவருக்கொருவர் பிடிக்காமல் இருந்த சூழ்நிலைகள் கூட இந்த ஒரு நேரத்தில் மறைந்து உங்களுடைய வாழ்க்கை இன்னமும் அழகாக மாறிவிடும். குடும்ப உறுப்பினர்களிடையே புரிதலானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்பத்துக்குள்ள எவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் அந்த சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். சிலருக்கு குடும்பத்தில் நல்ல செய்தியானது உங்களுக்கு கிடைக்கும். அந்த நல்ல செய்தியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். இந்த மீனம் ராசி அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பானது இருக்கும். சிலருக்கு புதிய வேலை, புதிய வியாபாரம், புதிய வருமான வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களானது இருக்கு. நீங்க சில விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேணும். கவனமாக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சட்ட சிக்கலாக ஆகிவிடும். அவசரமான முடிவுகளை உடனடியாக எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு முடிவுகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறிவிடும். எனவே முடிந்த அளவுக்கு யோசித்து உங்களுடைய முடிவுகளை எடுக்க வேண்டும். யாருடைய பேச்சையும் நம்பக்கூடாது, கேட்கக்கூடாது. அது உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, யாரையும் கேட்கக்கூடாது. உங்களுடைய சுய முடிவு எடுத்து நீங்க எதுனாலும் செய்து பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உயர்த்தும். பணம் கேட்டார்கள் அப்படின்னா இந்த ஒரு நாளில் நீங்கள் கொடுப்பதை தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இதனை மட்டும் கடைபிடியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நன்றாக மாறும். எனவே மீனம் ராசி அன்பர்களே, நீங்கள் இதுவரை சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகின்ற ஒரு அனுபவமாக இருந்தது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றங்கள் ஆரம்பமாகும். நீங்கள் இழந்ததை விட அதிகமாக பெறப்போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நாட்கள் அனைத்தும் தொடங்கும். தொடங்கி உங்களுடைய வாழ்க்கையவே அது முழுமையாக மாற்றும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். இது அனைத்திற்கும் ஏற்ற வகையில் நீங்க செய்து பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். எனவே தவறாமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் தவறாமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.
உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உயர்த்தும். பணம் கேட்டார்கள் அப்படின்னா இந்த ஒரு நாளில் நீங்கள் கொடுப்பதை தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இதனை மட்டும் கடைபிடியுங்கள், உங்களுடைய வாழ்க்கை நன்றாக மாறும். எனவே மீனம் ராசி அன்பர்களே, நீங்கள் இதுவரை சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகின்ற ஒரு அனுபவமாக இருந்தது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றங்கள் ஆரம்பமாகும். நீங்கள் இழந்ததை விட அதிகமாக பெறப்போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நாட்கள் அனைத்தும் தொடங்கி உங்களுடைய வாழ்க்கையவே அது முழுமையாக மாற்றும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். இது அனைத்திற்கும் ஏற்ற வகையில் நீங்க செய்து பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். எனவே தவறாமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் தவறாமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.